வணக்கம். தமிழ்நாட்டுல கரூர்ல நடந்த ஒரு அரசியல் பேரணி ஒரு பெரிய துயரமா மாறி இருக்கு. இந்த ஒரு சம்பவம் இப்போ இந்தியாவோடைய புத்தம் புதிய சட்டங்களுக்கே ஒரு பெரிய சவாலா அமைஞ்சிருக்கு. அது என்ன, ஏன் அப்படின்றத பத்தி தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். இந்த மொத்த துயரத்துக்கும் மையமா ஒரு எண் நிக்குது. ஆமா, ஒரு அரசியல் கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல்ல இவ்ளோ பெரிய மனித இழப்பு. சரி, உண்மையில அங்க என்னதான் நடந்தது? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது கரூர்ல நடந்த அந்த நெரிசல் பத்தி. செப்டம்பர் 27, 2025 அன்னைக்கு கரூர்ல என்னதான் நடந்தது பாருங்க, இது வெறும் ஒரு சாதாரண கூட்டம் கிடையாது. பிரபல நடிகர் விஜய் தன்னோட தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நடத்தின ஒரு முக்கியமான பேரணி இது. அதனாலேயே சொல்லி வச்ச மாதிரி 50 கூட்டம் கூடிருச்சு. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நிகழ்ச்சி நடத்த பர்மிஷன்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கூட்டம் வந்திருக்கு. அங்க செஞ்சிருந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவ்ளோ பெரிய கூட்டத்துக்கு சுத்தமா பத்தல. சரி, இந்த துயரம் இப்போ சட்ட பார்வையின் கீழே வந்திருக்கு. குறிப்பா இந்தியாவுல கொண்டு வந்திருக்க புத்தம் புதிய தண்டனை சட்டமான பாரதிய நியாய சன்ஹிதா, அதாவது பிஎன்எஸ்க்கு இது ஒரு பெரிய டெஸ்டாவே மாறியிருக்கு. இந்த கேஸ்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு முக்கியமான சட்ட வார்த்தை இதுதான்: கிராஸ் கிரிமினல் நெக்லிஜென்ஸ், அதாவது கடுமையான குற்றவியல் அலட்சியம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இவ்ளோ பெரிய கூட்டத்தை கூட்டும் போதே இதனால ஆபத்து வரலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சட்டம் கேட்கிற மாதிரி தான். இந்த புது பிஎன்எஸ் சட்டம் ஏன் இவ்வளவு முக்கியம்னா, இதுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனி பிரிவுகள் இருக்கு. பாருங்க, அலட்சியத்தால ஏற்படுற மரணத்துக்கு ஒரு செக்ஷன், கூட்ட நெரிசலால் ஏற்படுற பாதிப்புக்கு இன்னொரு செக்ஷன். இதனால நிகழ்ச்சி நடத்துறவங்களோட பொறுப்பு ரொம்ப தெளிவா இன்னும் கடுமையா வரையறுக்கப்படுது. சொல்லப்போனா பழைய சட்டத்தை விட இப்ப தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சரி, சட்டம் இவ்ளோ தெளிவா இருக்கும்போது இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி, இதுக்கு யாருடைய பொறுப்பு? சட்டப்படி யார் பதில் சொல்லணும்? இப்போ போலீஸ் விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னா, அது வெறும் கிரவுண்ட்ல வேலை செஞ்சவங்களோட நிக்கல, மேலிடம் வரைக்கும் பல மட்டங்கள்ல இருக்கிறவங்கள நோக்கி நகருது. முதன்மையா அந்த நிகழ்ச்சியை நேரடியா ஏற்பாடு செஞ்சவங்க, அப்புறம் அதுக்கு பெர்மிஷன் வாங்கின உள்ளூர் கட்சி நிர்வாகிகள், இவங்க மேலதான் இப்போ முழு கவனமும் திரும்பியிருக்கு. இவங்க மேல ஒரு வலுவான கேஸ் பதியப்படலாமும் தகவல்கள் சொல்லுது. இப்போதான் இந்த கேஸ்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயத்துக்கு வரும். நடிகர் விஜய்க்கு என்ன ஆகும்? அதாவது கட்சியின் தலைவர் என்ற முறையில அவருக்கு சட்ட ரீதியா என்னென்ன சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இந்த புது பிஎன்எஸ் சட்டத்தின்படி தலைமை பொறுப்புங்கிறது ரொம்ப சீரியஸா பார்க்கப்படுது. தமிழக வெற்றிக் கழகத்தோட முகமாவும் தலைவராவும் விஜய் இருக்கிறதால இந்த சம்பவத்துக்கு அவரும் பொறுப்பேற்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இப்ப விசாரணை நகர்ந்துட்டு இருக்கு. சரி, ஒரு பக்கம் இந்த சட்ட போராட்டம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த துயரத்தோட உடனடி விளைவுகள் என்ன? சமூகத்துல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? பாத்தீங்கன்னா, போலீஸ் விசாரணை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. விஜய் உட்பட டிவிவிகேல இருக்கிற முக்கிய உறுப்பினர்களை கிட்ட விசாரணை நடத்தவும் திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எந்த கைது நடவடிக்கையும் உறுதி செய்யப்படல. இந்த கேஸை தாண்டி இந்த சம்பவம் பொதுவெளியிலையும் அரசியல் வட்டாரத்திலையும் ரொம்ப சீரியஸான சில கேள்விகளையும் கவலைகளையும் எழுப்பியிருக்கு. முக்கியமா பாதுகாப்பு குறைபாடுகள் மேல மக்களுக்கு பெரிய கோபம் வந்திருக்கு. இனிமே அரசியல் பேரணிகளுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப கடுமையான விதிகள் கொண்டு வரணும்னு குரல்கள் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் பெரிய செலிபிரிட்டிஸ் நடத்துற நிகழ்ச்சிகள் மேல கண்காணிப்பு அதிகமாயிருக்குன்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த கரூர் துயரம் நம்ம எல்லாரும் முன்னாடியும் ஒரு ரொம்பவே கடினமான கேள்வியை வச்சுட்டு போயிருக்கு. அதாவது, ஒரு பக்கம் புகழ், இன்னொரு பக்கம் அரசியல். இது ரெண்டும் ஒன்னு சேரும்போது பொதுமக்களோட பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? இது மாதிரி இன்னொரு துயரம் நடக்காம தடுக்கணும்னா உண்மையிலேயே என்ன மாற்றங்கள் தேவைப்படுது?